ஆயுதத்தின் நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஹர் மோடி என்றவர்கள் எல்லாம் ஹர் மோடி என்று சொல்கிறார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி பரபரப்பாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஹர் அப்படின்னா ஹிந்தியில தூரம்பருப்ப சொல்லக்கூடியது. பருப்பு விலையெல்லாம் அதீதமாக உயர்ந்திருக்கிறது, பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. விலை உயர்வை கட்டுப்படுத்த மோடி அரசு தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். அருண்ஜேட்லி சொல்லியிருக்கிறார், இந்த ஒரு பருப்பு உற்பத்தி விலை உயர்வு அப்படிங்கிறது இட் இஸ் a மேட்டர் ஆஃப் கன்சர்ன். ஆனா முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில ஏற்பட்ட விலை உயர்லாம் ஒப்பிடும் பொழுது எல்லாம் கட்டுக்குள் தான் இருக்கிறது, உரிய நடவடிக்கையை அரசு எடுத்து வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஒரு 200% அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, பற்றாக்குறையும் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக பருப்பு விவகாரத்தில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு விவகாரம் இது. விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த தவறியதா அரசு பாதிக்கலாம். அந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கன் அவர்களும் பாஜகவுடைய ஊடக பிரிவு தலைவர் பொருளாளர் திரு SR சேகர் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இதுவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு அமெரிக்கன் அவர்கள்ட்ட தான் நிகழ்ச்சியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி இந்த ஒரு பருப்பு விலை உயர்வு இதையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார், மாற்று கருத்துல. ஆனா நிதியமைச்சருடைய பதிலும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு கடந்த 2 ஆண்டுகள்ல பார்க்கும்போது ஓவரால் இன்ஃபிளேஷன் ஒரு டபுள் டிஜிட்ல காங்கிரஸ் அளவுல இருந்தது போல இல்ல. காய்கறிகளாகட்டும் இல்ல மற்ற கமாடிட்டி ஆகட்டும் இவையெல்லாம் பெருமளவுக்கு இந்த ஒரு விலை உயர்வுங்கிறது சரிந்து வந்திருக்கிறது. ஒரு பருப்பு விலை உயர்வு அப்படிங்கிறது இட்ஸ் a மேட்டர் ஆஃப் கன்சர்ன். அதாவதுங்க, பருப்பு உயர்வு மட்டுமல்ல, இல்ல அந்த பருப்பு உயர்வுல மோடி அவர்களுடைய துணையோடு மோடியின் நண்பர்கள் 2.5 லட்சம் கோடி கொள்ளையடித்துள்ளார்கள் என்பது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி கூட சொல்லாத குற்றச்சாட்டு. இன்று ராகுல் காந்தி இல்ல, இன்று தெளிவாக எங்களுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னா, இன்டர்நேஷனல்ல வாங்கின பருப்பு விலை 70 ரூபாய், ஆனா இங்க வரச்சே 200 கோடி ரூபாய். இந்த 3 வருடத்துல இதனால அடித்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள் வயத்தில் அடிக்கக்கூடிய பணம் 2.5 லட்சம் கோடி ரூபாய். இத பிளான் பண்ணி மோடியையும் மோடியை சார்ந்தவர்களும் கொள்ளையடிச்சிருக்காங்க. தெளிவா சொல்றாங்க, கொஞ்சம் பிளீஸ். ஏன் ராகுல் காந்தி சொல்றாரு கேள்வி. ஏன் உங்களுக்கு ஒரு குற்றம் சொல்லச்சே குற்றம் சொல்லச்சே தயவு செஞ்சு கேளுங்க. இந்த தூர்தால முசாம்பிக்ல இருந்து வர வழியில 55 ரூபாய்க்கு 2015 வாங்கி 175 ரூபாய்க்கு வர்றாங்க. இது என்ன பண்றாங்கன்னா, பிளான் பண்ணி ஃபாரின் போர்ட்ல நிறுத்தி வச்சிடறாங்க. இதுல அதானி வில்மர் இன்டர்நேஷனல் இதுலயும் அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது மாதிரி இறக்குமதி விஷயத்துல அது மட்டும் இல்ல, இத சேர்த்து வைக்கணும்னு சொல்லச்சு பிளான் பண்ணி குஜராத்ல எங்கள யுபிஏ அரசு இதை ஸ்டாக் பண்ணி வைக்கணும்னு ஸ்டாக் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொன்னது அன்றைய மோடி அரசு. அது மட்டும் இல்ல, இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கவர்மெண்ட் 28/9/2015 ஒரு ஸ்டாக் லிமிட் இதுல இருக்கக்கூடாது ஆயில் சீட்ஸுக்கு சொல்லிட்டு 30/9/2016 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பிஜேபி ஆளுகின்ற மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் இதை ஸ்டாக் வைக்காம வேண்டும் என்று தங்களுக்கு ஆதரவு கொடுத்த இடைத்தரகர்கள் பணம் அடித்தட்டு மக்களையும் ஏழை மக்கள் வயிற்றையும் கொள்ளையடித்ததால இவர் காவக்காரன் சொன்னாரு. இப்ப சொல்றாங்க, இந்த மோடிய மக்களை காக்க வேண்டிய காவக்காரனா காங்கிரஸ் ராகுல் காந்தி இருக்கணும்னு அடங்க ஒப்பரான சத்தியமா நீ காவல்காரன் சொல்லிட்டு ராகுல் காந்தியை பார்த்து மக்கள் பாடுறாங்க. இதனாலதான் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஆமா, அந்த மோடியோட பப்பு இனிமே இங்க வேகாதுன்றது தமிழக மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பருப்பு மோடி அப்படின்றது இந்தியா ஃபுல்லா, தமிழகம், கேரளா எல்லாத்தையும் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திரு SR சேகருடைய பதில் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டு, காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வச்ச குற்றச்சாட்டு, அதை தாண்டி திரு அமெரிக்கன் நாராயணன் வைத்த குற்றச்சாட்டு. உங்களுடைய பதில் திரு SR சேகர். இல்ல, இது ரொம்ப சென்சேஷனலா பேசினாரு அண்ணா நாராயணன். தான் திருடி பொருளை பிறகு நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அதனால காங்கிரசுக்கு அப்படியே கையரித்து செல்லரித்து போன லஞ்ச லாவண்யங்களிலே ஊறியதால அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. நாட்டினுடைய மிக மிக அடிப்படையான பிரச்சனை இது. இப்ப பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி
தூங்குனார்னு சொல்லி எல்லா பத்திரிகைகளையும் போட்டாங்க. அவங்க செய்தி தொடர்பாளர்கள்லாம் வந்து யோக நித்ரால இருந்தாரு, யோகத்தில் ஆழ்ந்திருந்தாரு, அதிகமாக மெடிடேட் பண்ணி எல்லா செய்தியும் கேட்டு இருந்தாங்களா சொன்னாங்க. அது வல்ல விவாதம். இது பற்றியுமே கேட்டுக்கிறேன். கமிங் பேக் டு த டாபிக், இது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயம். நீங்க பற்றாக்குறை, பருப்பு பற்றாக்குறை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. விலை உயர்வு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கறதுல மாற்ற கருத்து இல்ல. இதுக்கு அரசாங்கத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா திரேசா? அது மட்டும் கொள்ளையடிச்சிருக்காங்க. அது வந்து இரண்டு விஷயங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். முதல் விஷயம், இப்ப எல் நினோ அப்படிங்கிற அந்த சூழ்நிலையானது கடந்த இந்த கரண்ட் டீகேடுல, குறிப்பாக இந்த 10வது ஆண்டுல வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுடைய மரத்வாடா பகுதிகளில் ஒரு பெரிய வறட்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால வந்து போன ஆண்டு இந்த ஆண்டு ரெண்டும் தொடர்ந்து வறட்சி வந்த காரணத்தினால 23 மில்லியன் டன் பருப்பு நம்மளுடைய தேவை, 17 மில்லியன் டன் உற்பத்தி, இந்த 6 மில்லியன் டன் வந்து நம்ம டெபிசிட். இந்த டெபிசிட்டுகளை நார்மலாக நாம வந்து கனடா, மயனமார் மற்ற ஆப்பிரிக்காவினுடைய பகுதிகளில் இருந்து வாங்கிட்டு இருக்கோம். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம வந்து நடவடிக்கையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது அரசாங்கத்துடைய லட்சியமா இருக்கணுமா? இப்ப மோடி மொசாம்பிக் நாட்டுக்கு போனார். இது வரைக்கும் 34 வருஷமா இந்திய பிரதமர்கள் யாரும் போல அப்படின்னு ஒரு பெருமையா பார்த்தோம். அந்த இதுல ஒரு முக்கியமான அம்சமா 1 லட்சம் டன் அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை வச்சு இந்திய மக்கள் சாப்பிடறதுக்காக பருப்பு உற்பத்தி செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா நம்ம பார்த்தோம். இங்க இல்லாத வளமா தூத்துக்குடியில உற்பத்தி செய்ய முடியாதா? மதுரை கிட்ட உற்பத்தி செய்ய முடியாதா? திருநெல்வேலியில செய்ய முடியாதா? மற்ற மாநிலங்கள்ல செய்ய முடியாதா? மொசாம்பிக்ல இருக்கக்கூடிய விவசாயிகளை வச்சுதான் செய்ய முடியுமா? என்ன வளம் இல்ல இந்த திருநாட்டுல? ஹரியினுடைய கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 2 ஆண்டுகளும் தொடர்ந்து வறட்சி. அதனால நம்மளுடைய தேவை, அதே மாதிரி வந்து உற்பத்தி, இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், அதாவது வந்து கிடைக்காத தன்மை, இதை சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த அரசுக்கு இது அந்த பிறகுதான் வந்திருக்கு. அதே மாதிரி பருப்பு உலக நாடுகளில் ரெடி ஸ்டாக் வச்சுட்டு போன உடனே வாங்கிட்டு வந்துட முடியாது. அந்தந்த நாட்டின் தேவைகளுக்கு தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி மொசாம்பிக்ல 5 ஆண்டு காலத்துக்கு 2 லட்சம் டன் ஆண்டுக்கு கிடைப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் போட்டு அதோட வந்திருக்கிறதுக்கு காரணம், அப்படி ஒப்பந்தம் போட்டால் மட்டுமே விளைவித்து நமக்கு கிடைக்குமே தவிர கிடைக்காது. மூன்றாவதாக இல்ல, நீங்க சொன்ன ஹரி சொன்னதுக்கு பதில், மூன்றாவதாக இந்தியா முழுவதும் இப்போது நம்மளுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக இந்த ஆண்டு உடனடியாக இந்த பருப்பு இனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதற்கான ஈவன் வந்து வறட்சியில் கூட விளையக்கூடிய விதைகளை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிகள் கண்டுபிடித்து 9 அரசினுடைய டிபார்ட்மெண்ட் ஒன்றாக சேர்ந்து அதற்கான சப்போர்ட்டிவ் விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கான பலன் இந்த ஆண்டு மழை பொய்க்காது என்ற சூழ்நிலை இருக்கிறால் அடுத்த ஆண்டு தான் கிடைக்கும். இதை அடுத்த ஆண்டு தான் நாம் பார்க்க முடியும். எனவே இந்த சூழ்நிலையில் தான் நாம் நம்மளுடைய இந்த டிபிசிட் பத்தி பேசிட்டு இருக்கோம். 57 லட்சம் டன் வந்து போன ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு 2 மாதத்துக்குள்ள 7 லட்சம் டன் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. மாநில அரசுகள் தான் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு நேரடியாக முடியும். மாநில அரசு தடுக்கலையோ இல்லாட்டி ஆப்பிரிக்காவில் இருந்தால் பதுக்கலை தடுப்பதற்காக இறக்குமதி செய்வதற்காக அதிகாரிகள் கொண்ட கமிட்டி போட்டிருக்கிறது. Is that the right solution? Is that the right solution? அரசாங்கம் மிக வேகமாக செயல்படுகிறது. அப்படி செயல்படுகின்ற, ஏன்னா உணவு உற்பத்தியில உணவு விளைவதற்கான காலக்கேடு இருக்கிறது. அந்த காலம் முடிந்துதான் உணவு கிடைக்கும். அந்த வகையில நாம் கொஞ்ச நாள் பொறுத்தாகணும். ஆனால் எமர்ஜென்சி டீல் பண்ணுவதற்காக வெளிநாடுகள்ல உடனடியாக, குறிப்பா இப்ப ஆப்கானிஸ்தானத்துல கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த பஃபர் ஸ்டாக் அதிகமாக வைப்பதற்காக இந்த அரசு முயற்சி எடுத்து வருகிறது. காங்கிரஸ் ஆட்சியில இவர்கள் சொல்லுகின்ற காங்கிரஸ் ஆட்சியிலே 20 ரூபாய் 80 ரூபாய் வந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியிலும் இல்ல. ஆனால் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நடவடிக்கை எடுப்பதற்குள்ளார இது இயற்கை போய்த்து விட்டு, எனவே அது ஒரு மிகப்பெரிய ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சார், வெளிநாட்டுல 34 ரூபாய், 37 ரூபாய், 41 ரூபாய்க்கு 2013, 14, 14, 15, 16 ரூபாய் வாங்கினாங்க. இங்க விக்கிற விலை 150 ரூபாய் சார். இதுல வந்து
அவங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ 5 ரூபாய், ப்ராஃபிட் 10 ரூபாய், டிரான்ஸ்போர்டேஷனுக்கு 10 ரூபாய் எல்லாம் கணக்கு வச்சா கூட 85 ரூபாய்க்கு மேல போகாது. 150 ரூபாய்க்கு இன்னைக்கு வித்திருக்காங்கன்னா 23 மில்லியன் டன்ஸ் 2.3 கோடி டன்னை அவங்க வாங்கினதுல 2.5 லட்சம் கோடி ரூபாய் அவங்க இடைத்தரகர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதை வெளிநாட்டிலே இம்போர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்ல, ஏன் கொள்ள லாபம் வைத்து விற்கிறீங்க? வெளிநாட்டுல கொடுக்கிற பணத்தை ஏன் இந்த நம்மளுடைய ஃபார்மர்ஸுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ், ஏன்னா ஒண்ணு கேட்டா பல இதுல மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைத்தவர்கள் இவர்கள். இந்த அரிசி சொன்னதுக்கு இந்த அரசு செய்யறது விரோதிய அரசியா இருக்கு. 8% வந்து குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி எம்எஸ்பி உயர்த்தவில்லைன்னு கேட்கல, நான் கேட்கறது 150 ரூபாய். நீங்க வந்து இடைத்தரகர்கள் 85 90 ரூபாய் ஒரு கிலோக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க. அங்க வாங்கின பிரைஸ்லயும் உண்மை. ஆமா, கோர்ட்டுக்கு போலாம்ல, இப்பதான் வந்திருக்கே வரும். உன்னை பாராளுமன்றத்தில் வெடிக்கத்தான் போகுது. ஏனென்றால் பாராளுமன்றத்தை வெடிக்க ஊழலோ இல்லாட்டி முறைகேடோ நடந்திருந்தா நிச்சயமா நடந்திருக்கிறது. அதற்கான ப்ரூஃப் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்றேன். குஜராத் ட்ரேடிங் சிண்டிகேட் கால் இடிஜி வேர்ல்ட் ஹெடட் பை ஸ்ரீ ஜயேஷ் பட்டேல் இம்போர்ட்டிங் ஆதாரால் ஃப்ரம் மொசாம்பிக் 55 ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கிட்டு 175 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. இல்ல அதானி வில்மர் கம்பெனி எந்த ஆண்டு? 2015 55 ரூபாய்க்கு 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்த வாங்கின இத 175 ரூபாய்க்கு வித்திருக்காங்க மோடியுடைய நண்பர்கள். இதை வேண்டாம் என்றே இந்தியாவில் குஜராத்லயும் இதுலயும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். அதை விடுங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பருப்பு மோடின்னு ஏன் பேர் வருதுன்னா 1961 அன்சேஃப் டால் கேசரி டாலை இவங்க வந்துட்டு அப்ரூவ் பண்ணாங்கன்ற. அப்படி அந்த வார்த்தையெல்லாம் சரியா இல்ல. இன்னைக்கு இது ட்விட்டர் பூரா நீங்க எடுத்து பாருங்க. இதுல வந்து கேரளாலையும் சரி, அதே மாதிரி இதுல வந்து ஹரர் மோடின்னு இங்கிலீஷ்ல தமிழுக்கு அதுக்கு என்ன வார்த்தை பருப்புன்னு சொல்லக்கூடாதா? இல்ல, ஹரர் மோடின்றது என்ன தமிழ்ல? தயவு செய்து அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அருகர்னா பருப்பு. அப்படி சொன்னது வந்து ஏதோ இல்ல, நான் ஏதாவது தவறா சொல்றேன். அப்ப பப்பு ராகுல் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க பப்பு ராகுல் சொல்றது தவறாகுதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க ட்விட்டர்ல ரெண்டுமே சொல்றாங்க. அப்படி போச்சுன்னா தவறு. சரி, அப்ப ட்விட்டர்ல இருக்க எல்லாரும் சொல்லுங்க. நான் ட்விட்டர்ல இருக்குன்னு தான் சொன்னேன். இருக்கணும். திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இதே விஷயத்தை இதே போன்ற ஒரு கிரைசிஸ் வந்து யூபிஏ அரசாங்கத்தில் நடந்த போது வானுக்கும் மண்ணுக்கும் குதித்தது யாருன்னு உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரசு தோற்றுவிட்டது, இன்ஃபிளேஷன் எந்த அளவுக்கு ரைஸ் இருக்கு பாருங்க, இந்த ஆட்சியை பாருங்க, அது இதுன்னு வந்து எவ்வளவு பெரிய சர்ச்சை பாஜகவால் அன்றைய காலத்தில் எழுப்பப்பட்டது. அது போன்ற இந்த ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்கிற கேள்வியும் எழுது. இன்னைக்கு பருப்பு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு நீங்க எடுத்திருக்கிறதா சொல்லக்கூடிய நடவடிக்கை எம்எஸ்பியை உயர்த்திருக்கிறேன் அப்படின்னு, குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்திருக்கிறேன் அப்படின்னு, அது போதுமானதல்ல. இன்னைக்கு இல்ல, தொடர்ந்து விவசாயிகள் சொல்லி வராங்க. 800% ஜாஸ்தி ஆயிடுச்சு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இதை கடுமையாக எதிர்த்ததுக்கு காரணம், காங்கிரஸ் ஆட்சியிலே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் மாதிரி நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற காரணம் ஒன்று. இரண்டாவது, நான் வந்து மரியாதைக்குரிய திரு நாராயணன் அவர்களுக்கு நான் பதில் சொல்ல போறதில்லை. ஏன்னா அவருடைய ஸ்டாண்டர்ட் அப்படி, காங்கிரஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற காரணத்தினால அவரால் அதே மாதிரியான விமர்சனங்களை மட்டும்தான் பேச முடியும். காரணம், அந்த காரணமாக ஒரு பாராளுமன்றத்தை கலக்கி இந்திய அரசியலை புரட்டி போட்டு இருக்கக்கூடியதெல்லாம் அவர் விமர்சித்து பேச முடியும் உறங்கிக் கொண்டே. அதனால நம்மளால சின்ன சின்ன விஷயங்கள் இதே மாதிரி புள்ளி விவரங்களை சொல்லி இந்தியா மற்ற நாடுகளில் நாங்கள் வந்து பருப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம், கள்ளத்தை கடத்தலை தடுத்துக் கொண்டிருக்கிறோம், கருப்பு இது ஓவர் ஸ்டாக்கிங் எல்லாம் தடுத்துக் கொண்டிருக்கிறோம், மாநில அரசுகளுக்கு இதெல்லாம் கமிட்டி போட்டு உத்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், அடுத்த குறைந்த விலையிலையும் சீக்கிரமாக பயிரிடுவதற்கான பயிரையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சாதாரணமாகத்தான் எங்களால் சொல்ல முடியும். அவர்களால் தான் உறங்கிக் கொண்டே பாராளுமன்றத்தில் காரணம் சொல்றீங்க. விளைவு இதுதான். சாதாரணமாக திருமணமானால் ஒரு குழந்தையை பெறுவதற்கு 10 மாதங்களுக்கு மேல் பொறுத்திருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு குழந்தை உற்பத்தியும் மழை பொய்த்துவிட்ட காரணத்தினால் ஹரி நன்றாக கவனிக்க வேணும். நிலைமை சீராக இருக்கிறது, மழை பெய்து கொண்டிருக்கிறது, அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்க கேட்கிற கேள்வி நியாயம்.
மாறாக பொய்த்துவிட்ட பருவமழைக்கு உடனடியாக ஐயா, ஈடுபாடு, import பண்ண வேணாம்னு சொல்லையா? ஏன் import பண்ணி உடனடியாக கொள்ளையடிக்கிறீங்கன்னு கேக்குறோம். மாற்று பயிர் முறைகள், பஃபர் ஸ்டாக்கை 55 இன்க்ரீஸ் ரூபாய்க்கு பண்ணுவது, வாங்கிட்டு இருக்கீங்க, என்கின்ற 185 ரூபாய்க்கு விஷயங்களை விற்கிறீங்க. தான் செய்ய முடியும். அவைகளை பர்ஃபெக்ட்டாக செய்து கொண்டிருக்கிறோம். இன்ஃப்ளேஷன் ஏறல, மக்களுக்கு இது சரியாக போய் செய்வதற்கான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இதனுடைய ரிசல்ட் கிடைப்பதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். அதற்காக முதல் வருஷத்திலே வந்துருச்சு. நீங்களே அச்சயதின் முத வருஷத்திலே வந்துருச்சு. நீங்க இந்த அச்சயதின்குள்ள அடக்கமா அந்த இனிய நாட்கள் வந்து விட்டனங்கிறதுக்குள்ள பருப்பு 180 ரூபாய் எடுத்துச்சு. இல்ல, அதானிக்கு அவருடைய ஃப்ரெண்டுக்கும் பக்கத்திலேயே நாராயணன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பு ஹரிக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி அச்சயதின் ஒரு வருஷத்துல வந்து அது வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசு செயல்படுகிறது. அது ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படிப்பட்ட ஒரு ரணகலமான, எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில இந்தியாவை விட்டு சென்றிருக்கிறார்கள், அதையெல்லாம் சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவதற்கு நிச்சயமாக காலமாகும். ஆனால் ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு இன்னும் பரிபூர்ணமாக மிக நல்ல முறையில் காங்கிரஸ்காரர்களும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கலாம். ஐ டேக் எ பாயிண்ட் சார். டபுள் டிஜிட்ல இன்ஃபிளேஷன் இருந்தது. அந்த மாதிரியான நிலைமை இன்னைக்கு இல்ல. அதை தாண்டி வெஜிடபிள் இன்ஃபிளேஷன்லாம், காய்கறி விலை உயர்வெல்லாம் கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல போய் இன்னைக்கு வந்து யூபி ஆட்சி காலத்துல போன அளவுக்கு இப்பயும் போல. சோ பொதுப்படுத்தி எல்லாமே உயர்ந்துருச்சு, எல்லாமே மோசமாயிடுச்சு அப்படிங்கிற பொதுவான புரிதலுக்கு வந்துட முடியுமா? இந்த பருப்புல அதிகமாக உயர்ந்திருக்கின்றதை நீங்க மறுக்க முடியாது. அடித்தட்டு மக்களுடைய புரோட்டீன், முக்கியமான புரதச்சத்து இதுல என்ன கிடைக்குது. இரண்டாவதாக, எங்க காலத்துல இந்த ஹோல்சேல் இண்டெக்ஸுக்கும் ரீட்டைல் இண்டெக்ஸுக்கும் இருக்க வித்தியாசத்தை பார்த்தா மிக குறைவு. இதுல இவங்க காலத்துல அதிகமா இருக்கிறதால இடைத்தரகர்களுக்கு உதவும் மோடி அரசு, ஏழைகள் வயிற்றில் அடைக்கும் மோடி அரசு, மக்களுக்கு காவல்காரனாக இருப்பேன் என்று சொன்ன மோடி இன்று இடைத்தரகர்களுக்கும் இந்த பணக்காரர்களுக்கும் காவல்காரனாக இருக்கிறார். இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்த சேகர் ரொம்ப சுருக்கமான கருத்து முடிச்சுங்க. ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதனால உங்களோட மிக மிக சுருக்கமான பதில். மேக் இட் வெரி ஷார்ட். இல்ல, அதாவது ஒரு கிரைசிஸ் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த கிரைசிஸை உடனடியாக சரி செய்ய வேண்டுவது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த கடமையை ஒரு போர்க்கால அடிப்படையிலே மிக துல்லியமாக, மிக புத்திசாலித்தனமாக இந்த அரசு கையாண்டு வருகிறது. ஆனால் அதனுடைய விளைவுகள், பலன்கள் உடனே மக்களுக்கு வந்து சேரவில்லை. அதற்காகத்தான் அதிகமாக இம்போர்ட் பண்ணி உடனடியாக கிடைக்கிற சமாச்சாரமும் அல்ல. எனவே நிறைய சவால்களை அரசுகள் தொடர்ந்து சந்திச்சு வருகிறது. நம்ம அதிக அளவுக்கு உற்பத்தி செஞ்சாலும் நம்முடைய தேவையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உள்நாட்டு உற்பத்தி இல்ல. நம்ம வெளிநாடுகள் இறக்குமதி செஞ்சிட்டு இருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகள்ல ஒரு பருவமழை பொய்த்தல் அப்படிங்கிறது கூட காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அரசு போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறது எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு. தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். விரைவில் கட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறது ஆளும் தரப்பு சொல்லக்கூடிய விஷயம். விரைவில் கட்டுக்குள்ள வர வேண்டும். ஏன்னா பருப்பு அப்படிங்கிறது வந்து தேசத்துடைய காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்கும் அது ஒரு புரோட்டீனை தரக்கூடிய ஒரு விஷயம். பருப்பு ஆக்சசிபிலிட்டி, அந்த விலை உயர்வு அதிகமாகுமானால் மக்களுடைய புரோட்டீன் இன்டேக்கும் குறையறதுக்கான வாய்ப்பும் ஆபத்துமே அதிகமாக. ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அரசு இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுத்த விஷயத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சியில உங்களோட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.